சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட்ல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தீ மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறிக்க பொறிக்க அப்படியே தெறிக்க தெறிக்க வேற லெவல் சம்பவத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிவிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்களுடைய திமிர அடக்குற மாரி, "நாங்க வேணா கதவ ஓப்பன் பண்ணிட்டோமா? நீங்க வேணா வெளிய போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயங்களா இருக்கட்டும். பிக் பாஸோடைய கண்ணு எப்ப தொறக்கணும், எப்ப மூடணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவ கேட்ட விஷயங்களா இருக்கட்டும். நான் நல்ல விதத்துல வளர்ந்திருக்கேன். நான் ஒரு நல்ல அப்பா, நல்ல ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஜன் நீங்க இன்னொருத்தருடைய குடும்பத்துக்கு பாலை ஊத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. இதுதான் உங்களுடைய வளர்ப்பா அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி அடிக்காத குறையா கேட்ட விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான எபிசோட்ல ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காப்புல நம்மளுடைய சேதுபதி அவர்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். மனுஷன் உள்ள என்ட்ரி ஆன உடனே ஒரு ஃபயர் மோட்ல தான் ஆரம்பிக்கிறாப்புல. ஆக்சுவலாக முன்னாடிலாம் ரொம்ப நல்லது பண்ணவங்க, போராட்டம் பண்ணிட்டு தான் எல்லாரும் ஜெயிலுக்கு போவாங்க. ஆனால் இங்கே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கின 2 பேரை ஜெயிலுக்கு அனுப்புறதே பெரும் போராட்டமாக வந்து இருக்கு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து எஃப்ஜே அவர்களும் விக்ரம் அவர்களும் பண்ணாங்க இல்லையா, அதனால அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய மனுஷங்க மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஆனால் இவங்களெல்லாம் கட்டி மேய்க்கக்கூடிய எங்களை பாருங்க, அப்போ நாங்களும் பெரிய மனுஷங்க தான் அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு. பயங்கரமான ஒரு கைத்தட்டல் வந்து வருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டுகளிக்கிறீங்க பாருங்க, அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும், அதனால் நீங்களும் ஒரு பெரிய மனுஷங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக போன உடனே பெருசாக வந்து செய்கையெல்லாம் வேண்டாம், அதனால் பயங்கரமாக அவங்கள புகழ்கிற மாதிரி பயங்கரமாக கைத்தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வாங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கூப்பிட்டுட்டு போகிறாப்புல. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பால் மேட்ரு. அந்த பால் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, மெடிக்கல் ரூம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க, டேப்லெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் டீ போட்டு குடிக்க போகிறேன், பால் வேணும் அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கும்போது அதுக்கு வந்து நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்களும் ரம்யா அவர்களும் அதுக்கு முன்னாடி தான் போயிட்டு எனக்கு டீ வேணும், பால் டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. முடியாது, அப்படிலாம் கொடுக்க முடியாது, காலைல மதியம் ஈவினிங் அவ்வளோ மட்டும் தான் வந்து தர முடியும், இப்போ தர முடியாது. இப்போ நான் இன்கேஸ் தந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நிறைய பேர் வந்து பேசுவாங்க, விமர்சனம் வரும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு பால் கிடையாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எஃப்ஜே சொல்கிறாப்புல. பட் திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியவே முடியாது, நான் இப்போ எடுத்துகிட்டு நான் போட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து பாலெலாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்படி போட்டுருக்கீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து நடக்குது. பாலெல்லாம் தூக்கிட்டு தலைவர் ரூமுக்கு வந்து போகிறாப்புல. அங்கே தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அவர் மறுபடியும் வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் சபர்நாதன் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. நீ ஒரு கிச்சன் டீம் தானே, இதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா பாலுக்கடா இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க, தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறேன், மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வந்து சொல்கிறேன், ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க, டே மச்சான் ஆல்ரெடி 2 லிட்டர் வந்து இருக்குல்ல, 2 நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா, ஒரு 1/2 லிட்டர் வந்து இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொடுறா, பரவாயில்ல, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டார். ஓகே, ஸோ இது வந்து பால் பிரச்சனை, அது வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆயிருப்பாங்க திவ்யா. ஸோ பயங்கரமாக கத்தும் செஞ்சுருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் பிரச்சனையை பற்றி மறுபடியும் வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து உள்ளர வரும்போது வந்து பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வதி அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மச்சான் ஆல்ரெடி பால் இருக்குல்ல, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு கட்ரேசி வந்து காட்டுங்கடா, கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து கொடுக்க முடியாது, நான் இப்போ வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அது பிரச்சனை ஆகிடும், நீ வேணால் கேட்டுப்பாரு, கனிக்கும் ரம்யாவுக்கும் நான் கொடுக்கவே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இவங்களுக்கு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அது பிரச்சனையாகும், அவங்க மறுபடியும் டீ போட்டு குடித்தாங்க அப்படின்னா என்னுடைய பாலை எடுத்து அவங்க டீ போட்டு குடிச்சிருக்காங்க, ஸோ அதனால தான் அப்படி நான் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்கலாம், என்னுடைய பங்கை வந்து நீ எடுத்துக்கோமா, எடுத்து டீ போட்டு குடிச்சிக்கோமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். இல்லை சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம், இன்கேஸ் கரெக்டாக இருந்திருந்தா. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது, கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது சீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். அதுக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கேட்டுட்டு போகிறாங்க, யார் சீப்பு, நீங்கள் தான் சீப் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தலை எஃப்ஜே அவர்கள் வந்து போயிட்டு இருப்பாப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, பால் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாருமே வச்சு குடிச்சது கிடையாது, எல்லாரும் வந்து பெட்டு கடையில் வச்சு குடிக்கிறாங்க, சூடு பண்ணி வந்து குடிக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் தரமாட்டேங்கிறீங்கள, பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அப்போ எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல, இவங்க தான் சீப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சீப் 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 கேரக்டர், சீப் பிஹேவியர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாலலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ரூடாக வந்து பேசிட்டு போகிறாப்புல. அந்த பால் பிரச்சனை வந்து முடியுது, சீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த பிரச்சனை அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை வந்து விடுறாப்புல. என்ன மாதிரியான வார்த்தைகள் விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் எடுத்துகிட்டு போய் யாருக்கு ஊற்ற போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இந்த கருமத்தெல்லாம் சேர்த்து வச்சு யாருக்கு கொடுக்க போகிறான், அவங்க அப்பாவுக்கு கொடுக்க போகிறானா இல்லை அவங்க
அவங்க அக்காவுக்கு கொடுக்க போகிறானா, இல்லை அவங்க தங்கச்சிக்கு வந்து கொடுக்க போகிறானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாப்புல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆச்சு. ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு எல்லா உரிமைகளும் வந்திருக்கு, அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமைகளும் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுருந்தாப்புல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து விக்ரம் வந்து படுத்துட்ருக்காப்புல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்கும்போது, நம்ம ஜெயிலுக்கு போகணுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, சரி வாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா திவ்யா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்ஜே வந்து அந்த மாதிரி வந்து பேசியிருப்பாப்புல. ஸோ திவ்யா பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, அந்த இடத்துல சாண்ட்ரா அவர்கள் வந்து இப்போ கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போங்க திவ்யாவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அவங்கள நீங்கள் கேளுங்க, அவங்க வரது இருந்தால் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உள்ள திவ்யா இருக்காங்க, அவங்க கழுத்தை பிடிச்சி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அப்புறம் விக்ரம் அவர்கள் நாங்கள் ஏங்க அப்படியெல்லாம் பண்ணணும், நான் அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, பிக் பாஸ் சொல்லியிருக்காப்புல நான் கூப்பிட்றேன், அவங்க வந்தால் வரட்டும், இல்லைனா நான் இன்னொரு தடவை கூப்பிடுவேன், அவ்வளோதாங்க, இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி திவ்யா ஜெயிலுக்கு போகலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அவங்க அமைதியாகவே வந்திருப்பாங்க. பாருங்கள் அமைதியாக இருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பியும் வந்து கூப்பிட போகிறேன், அதுதான் பண்ண போகிறேன், இதுக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்களுக்கு திடீர்னு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு 1:30 மணிக்கு மேலே என்னடா இவனுங்க ஒன்றுமே ஜெயிலுக்கு போலே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பித்து சில பல பேருடைய கர்டசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளர வந்து வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் வந்து இன்னும் ஜெயிலுக்கு வந்து போகாமல் இருக்கீங்க, நீங்கள் போகணும், பிக் பாஸே வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இல்லையா, லெட்டர் வந்துடுச்சு இல்லையா, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து ஏமா நீ வந்து இத்தனை முறை வந்து எப்ஜே போல, அதுக்கப்புறம் கனித்தீர் வந்து போகாமல் இருந்தாங்க, எத்தனையோ மணி நேரம் போகாமல் இருந்தாங்க, அப்பெல்லாம் யாருமே வந்து கேட்கல, இப்போ நாங்கள் போகலன்னா மட்டும் வந்து கேட்டுட்ருக்கீங்களே, எந்த விதத்துலமா நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக ஆப்வியஸாக கரெக்ட். ஓகேங்களா? கனியெல்லாம் நிறைய நேரங்களில் வந்து போகவே கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் வீக்கில் ஒரு 4 hours வந்து அவங்க போகவே இல்லை, எப்ஜேவும் போல, எல்லாருமே அடம் பிடிச்சிட்டு தான் வந்து இருக்கானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் போகாத போது மட்டும் ஏமா வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறது அவங்களுடைய நியாயம் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனால் வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் அவங்கள கூட வந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேபி கேட்டிருக்கலாம். ஓகே, பட் இதுக்கு வந்து பேப்பர் ரவுடி பிரச்சனை வந்து இருக்காப்புல இல்லையா, அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வியானாவெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் வந்து கேட்குற அளவுக்கு நீங்கள் ஏன் அப்படி வந்து இருக்கீங்க, அவளெல்லாம் வந்து அவ்வளோதான் அவளை அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அப்பயே வந்து ஒரு 1 மணிக்கு 1:30 மணிக்கே வந்து வியானா அவர்கள் வந்து கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனால எனக்கு வந்து ஒரு ரொம்ப த்ரெட்டனிங்காக வந்துருக்கு, அவர்கிட்ட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன், தயவுசெய்து பிக் பாஸ் இதை கொஞ்சம் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒரு 1:30 மணிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க கேமராவில். ஸோ இது வரைக்கும் தான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கு ஜெயிலுக்கு வந்து போகிறாங்க, தடுமாறி ஜெயிலுக்கு போய் உள்ளர போய் படுக்கிறாங்க. அதோட அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் முடிஞ்சு. முதல்ல பிரஜனை பற்றி வந்து பேசுவோம். பிரஜன் வந்து ஒரு பேப்பர் ரவுடி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா வாய் உதாரணம் மட்டும்தான், அந்த வாயை வந்து கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணாமல் என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்த முடியுமோ அத்தனை வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருப்பாப்புல. அதுக்கு விஜய் சேதுபதி செருப்படி வந்து கொடுத்துருப்பாப்புல. எப்படி தெரியுமா கொடுத்தாரு மனுஷன், கையில் பேப்பரோடு வந்துட்டாப்புல. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொன்னார், என்னென்ன வாக்கியங்களில் என்னென்ன உணர்வுகளில் வந்து சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை அதுவும் பிரஜன் அவர்களை இப்படி போட்டு பொழக்கிறதுக்கு பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலேயே கமருதீன் அவர்களையும் எப்ஜே அவர்களையும் இன்னும் யாரெல்லாம் வார்த்தைகளை விட்டாங்களோ அவங்களெல்லாம் போட்டு பொழந்திருந்தா இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்காதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அட்லீஸ்ட் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஓகே இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளார வந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பிரஜனை பற்றி சொல்கிறாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்னு சொல்லி, நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், சேது கிட்ட சொல்லிக்கிறேன், 2 நிமிஷம் கதவை திறங்க, போனதும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட் இது அப்படின்னு கேட்குறாப்புல. ரெண்டாவது, வண்டி என் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா, எப்படி வண்டி என் பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா கண்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறது, காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறது, வியானாவை வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறது, எப்ஜேவை கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பால் ஊற்ற போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறது, அவங்க அப்பாவுக்கு தான் அந்த கருமம் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறது, அவங்க அக்காவுக்கு போய் சேருமா இல்லை தங்கச்சிக்கு போய் சேருமா அந்த கருமம் அப்படின்னு சொல்லி கேட்குறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகளை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்? சரி அதெல்லாம் விடுங்க, கேட்டை திறக்கிறோம், பிக் பாஸ் கிட்ட கேட்குறோம், சேது கிட்ட சொல்கிறோம், 2 நிமிஷம் திறந்து விட்றோம், உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் முதல்ல உரிமை கொடுத்தது? நீங்கள் யார் சார் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறதுக்கு? நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தானே. யார் உள்ளர வரணும், யார் வெளியே போகணும், யார் இங்கே இருக்கணும், யார் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது நாங்கள். உங்களெல்லாம் உள்ளே அனுப்பிச்சது நாங்கள், உங்களை வெளியே அனுப்புறது நாங்கள்.
ஸோ நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நீங்கள் இல்லை, நீங்கள் பேசிக்கலாம், ஆனால் முடிவு பண்ணுறது நாங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி தெரிக்க விட்டுருக்காப்புல. ரெண்டாவதான விஷயம் என்ன தெரியுமா, சாண்ட்ராவை ஃபஸ்ட்டு எழுப்பி நிப்பாட்டாப்புல. ஓகேங்களா, பிரஜன் கிட்டே எதுவுமே கேட்கல, சாண்ட்ராவை வந்து கேட்டாப்புல. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஏமா உங்கள் வீட்டுக்காரன் என்னமோ நான் வந்து நல்ல ஒரு அப்பாவாக இருக்கேன், நான் நல்ல வளர்ப்பில் வந்து வளர்ந்துருக்கேன், நல்ல ஒரு ஹஸ்பண்டாக வந்து இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாப்புல. ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து பேசியிருக்காரேம்மா, இதெல்லாம் ஓகேவாம்மா? இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து நான் உங்களை வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் உங்களை நினச்சி. ஏன்னா நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் அப்படி பயம், அவ்வளோ பயம் உங்கள் கண்ணில் வந்து பார்த்தேன். ஏன் அப்படின்னா அப்பாவோ அம்மாவோ பயப்படுறத வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். ஓகே, ஆனால் இதே குழந்தைங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லக்கூடிய வாக்கியங்களை கேட்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் அது தப்பு தான் சார், நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன் சார், ஒரு சில வார்த்தைகள் வந்து வாய் விட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சேதுபதி விடுற மாதிரி இல்லை, சாண்ட்ராவையும் வச்சு கொளுத்தி விட்டாப்புல. ஏமா நீயாவது சொல்லி அவருக்கு வந்து புரிய வைக்கலாம் இல்லைம்மா, பசங்கள்லாம் பார்க்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தரமான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பிரஜன் கிட்ட வராங்க. பிரஜன், யாருங்க பிரஜன் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரஜன் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார் நான் அப்படி தான் சார் இருப்பேன், நான் அப்படி தான் சார் இருக்கேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை தான் சார், நான் வந்து பொய்யெல்லாம் வந்து சொல்லது கிடையாது சார், ஸோ நான் வந்து உண்மையாக தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைப் ஆஃப் ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அன்றைக்கி வந்து எஃப்ஜே இந்த மாதிரி வந்து பண்ணாப்புல, அவருடைய டோனே வந்து சரியில்லை, விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலையும் எமோஷ்னல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார், ஸோ அதனால் வந்து நான் இப்படி வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு, ஒருத்தருடைய ஃபேமிலி அவங்கள வந்து பால் ஊற்றிடலாம், யாருக்கு வந்து பால் ஊற்ற போகிறானோ அவங்க ஃபேமிலியில் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இந்த கருமத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு கொடுப்பானா, இல்லை அவங்க அக்காவுக்கு போய் சேருமா, இல்லை அவங்க தங்கச்சிக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் பிரஜன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு பிரஜன் அவர்கள் சுத்தமாக அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த விஜய் சேதுபதி என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூடுங்க அது, என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். இவங்க ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கும்போது, நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது யூ ஷுட் ரெஸ்பெக்ட் ஹிம். கரெக்டு தானே, நீங்கள் ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்து தானே ஆகணும். ஆனால் அந்த ரெஸ்பெக்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி அளவு கூட வந்து கொடுக்காத மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. அந்த கண்ணில் ஒரு மாதிரி ஒரு மாற்றம் வந்து வந்துச்சு பாருங்கள், வேற மாதிரி இருந்துச்சு பிரஜன் கிட்ட இருந்து. பிரஜன் அவர்கள் சொல்லும் போதே ஓகே இது ரொம்ப நேரம் போகும் போல், ஏன்னா விஜய் சேதுபதி கேட்டது ஷார்ட்டான ஒரு கொஸ்டினுங்க, ரொம்ப தெளிவான ஒரு கொஸ்டின். என்ன கேட்டார் அப்படின்னா, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது, நீங்கள் யார் அதை வந்து பேசுகிறதுக்கு, இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, உங்கள் குடும்பத்தை இந்த மாதிரி பேசினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா, எஃப்ஜேவை வந்து நீங்கள் பேசுகிறீங்களே, எஃப்ஜே உங்கள் குடும்பத்தை பேசுனா ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. இதுக்கு பிரஜன் வந்து என்ன சொல்லியிருந்துருக்கணும், உண்மையாலுமே அது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்திருந்தா, ஆமாம் சார் நான் சொன்னது ரொம்ப தப்பு, அந்த ஹீட் ஆஃப் த ஆர்கியூமெண்ட்டில் நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடாது, ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்னுடைய பிள்ளைகளும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் இந்த ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. சார் புரியல சார் எனக்கு, நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, சண்டை போட்டாலும் ஏன் சண்டை போட்டிங்க அப்படின்னு கேட்குறீங்க, சண்டை நடந்துட்டு இருக்கு அதை கேட்க போனாக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தப்புன்னு வந்து சொல்கிறீங்க, நான் பேசினா தப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன தான் சார் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கார். சார் சார் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்காதீங்க சார், சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு. பட் பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தவே கிடையாது, அவர் பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி ஒரு கட்டத்தில் காண்ட் ஆகிட்டாப்புல, எப்படி பார்த்தாலும் இவன் விட போகிறதில்ல, சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அவங்க ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பிளாஸ்டிக் சேரை போட்டு உக்காந்தாரு பாருங்கள், ஒரு வில்லத்தனத்தோட, வேற லெவல் வில்லத்தனம். ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை வந்து பார்த்திங்கன்னா கேரி ஓவர் வந்து பண்ணியிருப்பாப்புல பிரஜன் அவர்கள். அந்த ஆட்டிடியூடுக்கு இவர் வந்து ஒரு செருப்படி வந்து கொடுக்கணும்ல, நீ ஒரு ஆட்டிடியூட் காட்டுற அப்படின்னா நான் வந்து காட்டக்கூடாதாடா, என்ன தான் நண்பனாக இருந்தாலும் இங்கே வாக்குவாதம்னு ஒன்று வந்துருச்சு, நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறேன்னு பார்த்துடலாமடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்துட்டு, நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் வரிசையாக வந்து சொல்லிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க, அப்புறம் நாங்கள் எப்போ பார்த்தாலும் கப்புலாக தான் கேம் விளாடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார், ஸோ அதனால தான் சார் நான் அப்படி பண்ணேன் அப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி என்ன மாதிரி தரமான பதிலடி கொடுக்குறாரு அப்படின்னா, அப்படின்னா சார் நீங்கள் வந்து கப்புலாக கேம் விளையாடலையா சார்,
சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், கப்புலாக நீங்கள் கேம் விளையாடல அப்படின்னு இல்லை சார் நான் கப்புலாலாம் விளையாடல, நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் வந்து விளையாடிட்டு இருக்கேன். ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு தான் வந்து கொடுத்தேன். அதே போல் வந்து அன்னைக்கு வந்து செட்டு சேர்ந்து ஒரு ப்ராங்கை வந்து பண்ணோம், சாரி சீக்ரெட் டாஸ்க்கை வந்து பண்ணோம். அன்னைக்கு கூட அவள் தான் என்னை வந்து கூப்பிட்டுக்கிட்டல தவிர மற்றபடிக்கு நான்லாம் வந்து இண்டிவிஜுவலாக தான் சார் விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. ஸோ இந்த சேதுபதி அவர்கள் வந்து சும்மா இருப்பாப்லையா, அப்படியாங்க இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட வந்து சொன்ன உடனே ஆடியன்ஸ் வேறு கை தட்டுறாங்க. பிரஜன் முகத்தில் இன்னும் பயங்கரமான கோவம், இன்னும் பயங்கரமான ஒரு கோவம். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கும் முட்டிக்கிட்டு வந்து நிற்குது. சொல்லப்போனால் பிரஜன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே வந்து இருக்காப்புல, இந்த பக்கம் விஜய் சேதுபதி சார் நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க சார், கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆட்டிடியூடோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணாங்க. விஜய் சேதுபதியால் அது ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டை பட்டன்லாம் வந்து கழட்டின உடனே பிரச்சனைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மாறிடுச்சு, ஒரு மாதிரி எவில் பேஸ் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஓகேவா, விஜய் சேதுபதி ஃபைனலாக ஒரே விஷயம் தான் வந்து சொன்னாப்ல. அது என்ன அப்படின்னா, இங்கே பாரு நீ சண்டை போடு, பிரச்சனை பண்ணு, எதுனாலும் கேளு, பால் சம்மந்தமாக கேட்குறியா, திவ்யாவுக்கு போய் நீ டிபெண்ட் பண்ணுறியா, அவங்களுக்கு பால் தரல டீ தரல அப்படின்னு சண்டை போடுறியா, போடு பிரச்சனை கிடையாது, ஆனால் அது எவ்வளோ நாகரிகமாக போடணுமோ அப்படி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சட்டைக்கிட்டெல்லாம் கழட்டிட்டு கிளம்பிட்டாப்புல. ஆனால் இந்த ப்ராப்ளம் மூலிமா ஒரு விஷயம் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகுது. பிரஜன் அவர்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து இருக்குது. சட்டுன்னு வந்து வார்த்தைகளை விட்டுறாரு. அண்ட் சாண்ட்ரா மற்றும் பிரஜன் இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஷ் வந்து இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் வேலைக்காகாது. ஆனால் சாண்ட்ரா கிட்ட கரெக்டாக வந்து கேட்டாப்புல விஜய் சேதுபதி, ஏமா அவர் தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் நீ போய் வந்து சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்னு வந்து சொல்லலாம்ல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, இல்லை சார் நான் சொல்லிக்கிட்டு தான் வந்து இருக்கேன், இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை வந்து விட்டுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வேலைக்கு ஆகல, விஜய் சேதுபதி ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. இதுக்கிடையில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜி அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வர்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை பற்றி, அவங்க அக்காவை பற்றி, அவங்க அம்மாவை பற்றி, எல்லாரை பற்றி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தப்பாக வந்து பேசியிருப்பாப்புல. தப்பாக மீன்ஸ் இந்த கர்மமெல்லாம் யாருக்கு போய் சேரப்போகுது, பால் ஊற்றிடுவாங்க, நாளைக்கு போய் ஊற்றிடுவாங்க, சனிக்கிழமை ஊற்றிடலாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லிட்ரலாக வந்து எஃப்ஜி அவர்களுக்கு வந்து அர்ட்டாக தான் வந்திருக்கும். ஸோ அவர் வந்து துடிக்கிறார், அந்த காலெல்லாம் கடகடான்னு அதிர்ந்து எழுத்து பட்டான்னு அடிச்சிடலாமோ அப்படின்ற லெவலுக்கு வந்து அந்த ஆளுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கு. சபரநாதன் பிடிச்சி அழுத்திட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்வதி இருக்காங்கல்ல, பைத்தியக்கார பார்வதி, அந்த பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் அவங்க துள்ளிக்கிட்டு போகிறாங்க சார் எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க பார்வதி மேலே. விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுட்டாப்புல பார்வதியை. பார்வதி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க, அதுவே உங்கள் ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி பயன்படுத்தியிருந்தா ஓகேவா உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவே நீங்கள் வந்து இன்னொரு ஆளை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா, இது ரொம்ப நாகரிகமாக வந்து இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல. அடுத்த திவ்யா மற்றும் சாண்ட்ராவுடைய பிரச்சனைக்கு வந்து வருவோம். இவங்க 2 பேருமே ஒன்றா கூட்டு களவாணிகள் வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரை பற்றி ஒன்றாவே வந்து பார்த்துடுவோம். ஓகே, விஜய் சேதுபதி ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, திவ்யா ஏமா நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதுக்கான ரீசன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு திவ்யா வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம், இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா ஏன் நீ ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா 10 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா, அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சா, லெட்டர்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா, அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாங்க, சாண்ட்ராவும் அதுக்கப்புறம் திவ்யா 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல, ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இப்போ இதுக்கான விளக்கம் என்னவா இருக்கணும், எப்போதும் நீங்கள் படுத்துட்டு போயிருக்கிறீங்க, நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறீங்க, அது என்னது இது, நீங்கள் எல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல விஜய் சேதுபதி. அப்போது திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு மறுக்க ஒரு ஆன்சரை வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா விட்டுறாப்புல, சாண்ட்ரா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, சாண்ட்ரா அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துடுச்சு, ஸோ அதனால் வந்து அவங்க பேஷண்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ சாண்ட்ராவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே வந்து தெரியல. ஏன்னா அவங்க பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு முகத்தை வச்சு அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, தப்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். அப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டா நம்மளை வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க பேஷண்ட் ஆனதுக்கப்புறம் தலைவலி வந்துச்சு, டீ கேட்டாங்க, சண்டை நடந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் வந்து சூப்பர் டிலக்ஸ் வந்து க்ளீன் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் பண்ணேன், திவ்யாவுக்கு தலைவலி வந்துடுச்சு, நீங்களும் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பர்ஃபார்மர் தானே, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நம்ம சாண்ட்ரா இப்படி அப்படி உழைப்பிக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கு விஜய் சேதுபதி இப்படி ஒரு கோணத்தில் ஒரு ஆன்சரை வந்து சொல்கிறாப்புல. சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல அப்படி.
அதாவது உங்கள் கூடயே இருக்கக்கூடிய திவ்யாவுக்கு தெரியும் நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து பயங்கரமாக விமர்சனத்தை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் திவ்யாவுக்கு வந்து தெரியும், நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவங்க பேஷண்ட் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாங்க, அவங்க தப்பிச்சிட்டாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள எந்த கேள்வியும் கேட்க முடியாதுல்ல சாண்ட்ரா, கரெக்டு தானே சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா ஒரு 2-3 தடவை சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து சொல்கிறாப்புல விஜய் சேதுபதி, இல்லை சாண்ட்ரா நீங்கள் சிரிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை, நல்லா இருந்தால் நாங்களே கொண்டாடுவோம், தயவுசெய்து சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்த உடனே நான் கடுமையாக பேச விரும்பலை, தயவுசெய்து வேணாம் அப்படின்றதுல குறியாக வந்து இருக்காப்புல. ஆனால் சாண்ட்ரா மறுபடியும் விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்படி சிரிக்கும்போது சிவியராகவே வார்ன் பண்ணுறாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் சிரிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, சிரித்தா நாங்களே நல்லா இருந்தால் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து கொண்டாடுவாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட வந்து திவ்யாவுடைய கேம் பிளே வந்து புரிய வைக்கிறாங்க. சத்தியமாக நான் அந்த கோணத்தில் யோசிச்சு கூட வந்து பார்க்கவே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு உடச்சாப்பில் விஜய் சேதுபதி. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியும், ஓகே, வீக்கெண்டில் வந்து திட்டு வாங்க போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக மெடிக்கலுக்கு வந்து போகிறாங்க, அங்கே மாத்திரை வாங்கியாச்சு, டீ போடணும் அப்படின்னு சொன்னாங்க, டீயும் வந்து குடிக்கல. ஆனால் டேப்லெட்டும் எப்போம்மா போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அதுக்கான பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேம் பிளேவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன எடுப்பார் புள்ளியாக வந்திருக்காதீங்க, கைப்பாவையாக இருக்காதீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு வந்து சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததாக திவ்யா கிட்ட வராங்க. திவ்யா சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை, ஏமா நீ ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. சரி, தலை வந்து வந்துச்சாமா, வந்துச்சு சார். மெடிக்கல் ரூம் போனியாம்மா, போனோம் சார். மாத்திரை கொடுத்தாங்களாம்மா, ஆமாம் சார். சரி, மாத்திரையை போட்டியாம்மா, இல்லை சார், டீ வந்து கொடுக்கல, ஸோ அதனால் நான் மாத்திரை போடல சார், அடுத்த நாள் தான் சார் நான் போட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்து அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் கொடுத்தா அந்த டேப்லெட்டை நீங்கள் போட மாட்டீங்க, இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அதுக்கு வந்து திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனாக வந்துருந்துச்சு, அதுதான் நான் வந்து டீ கேட்டேன், டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் போடலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க டீ கொடுக்கல சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, அவங்க டீ கொடுக்கல, டேப்லெட் போடல, எதுனாலும் வச்சுக்கலாமா, நீ ஏன் ஜெயிலுக்கு வந்து போகல, 1 மணிக்கு கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சுல, அங்கேருந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து படித்தாங்களே எஃப்ஜி அவர்களும் விக்ரம் அவர்களும், என்னென்னு இருந்துச்சு அதில், கவனத்திற்கு சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் ஜெயிலுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களா இல்லையா, அப்போ ஏமா போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பதிலே சொல்லாமல் அமைதியாக வந்து நின்றுட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ சிவியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்டாப்பில் நம்மளுடைய விஜய் சேதுபதி இந்த ஆட்டிடியூட்லாம் இங்கே இப்படிலாம் காட்டாதம்மா, இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது இந்த மாதிரிலாம், உங்களுக்கு ஒரு நாடு இருக்கலாம், நாடு முழுக்க உங்களை பிடிச்சவங்க வந்து இருக்கலாம், ஆனாலும் இவ்வளோ ஆட்டிடியூட்லாம் ஆகாதுமா, பார்த்து இருக்கணும், என்கிட்ட பார்த்து பேசணும், நான் என்ன கேட்டுக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கேன், எங்களுக்குன்னா என்ன வேறு வேலையை வெட்டி இல்லையா, இவங்களை வந்து இதே தான் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு வந்து பேசுகிறாப்புல. அப்பயும் திவ்யா அவர்கள் வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட ஒரு மாதிரி முகபாவனையோடு தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போ விஜய் சேதுபதி வந்து பிடிச்சி வெளுத்து விட்டாப்புல. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு டயர்டாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, வாங்க வந்துடுறீங்களா வெளியே அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. திவ்யாவெல்லாம் ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. இல்லை சார், ஓகே தான் சார், வெளியே போகிற அளவுக்கு எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நல்லா யோசிச்சு வைங்க, நான் வந்து கேட்பேன் பதில், பிரேக்குக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பிரேக் எடுத்துகிட்டு வராப்பில். ஆனால் அதுக்கிடையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை கரெக்டாக சொல்லுங்கள். அவர் வந்து அதுதான் கேட்குறாரு, என்ன ரீசனுக்காக நீங்கள் 1 மணிக்கு வந்து ஜெயிலுக்கு போனீங்க அதுதான் கேட்குறாரு, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, நான் விக்ரம வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் சேதுபதி வராப்பில், ஏமா திவ்யா நீ அதை அப்பயே சொல்லியிருந்தேன்னா நான் ஏற்றிருந்துடப்பில்லம்மா, விக்ரம வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் அப்படி வந்து பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு, நான் கேட்ட கேள்விக்கு அதுதான் ஆன்சரு, நீங்கள் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளுத்து விட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் வீட்டோடைய ஏதோ பெரிய தலைமை அதிகாரி மாதிரி தான் இவங்களோட இது, ஓகேவா. ஸோ இஷ்டத்துக்கு வந்து பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, எப்போ வந்து பிக் பாஸோடைய லோகோ கண்ணை இருக்கு இல்லையா, அது எப்போ மூடணும் எப்போ திறக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதெல்லாம் இவங்க தான் வச்சுக்கோங்களேன். இதை தான் விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. அது என்னங்க, அது நீங்கள் என்ன பேசணும், அதாவது வீக்கெண்டில் என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்களே பிளான் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும் கண்ணை மூடணும் அப்படின்றதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ட் மட்டும்தான், புரியுதா? நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்கீங்க, இந்த ஷோவே உங்களால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க,
புரிதுங்களா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி தெறிக்கி விட்டுருப்பாப்புல. அப்புறம் பிக் பாஸோடைய கண் வந்து திறந்துருக்கணும், மூடி தான் இருக்கணும், அப்புறமா மூடணும், இப்போ திறக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யாரும் எந்த ரைட்ஸும் கொடுக்க கிடையாது. நீங்கள் யாருங்க அதை முதல்ல கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரஜனுடைய முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. சாண்ட்ராவை திட்ட பிரஜனுக்கு வந்து அப்படியே ஹைப்பர் மோடு ஆகிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. என்ன பிரஜன் கோவம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் சேதுபதி. உடனே பிரஜன் எந்திரிச்சு இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டே கொடுக்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்து சொல்லி இப்படிலாம் பேசாதீங்க சார், இப்படிலாம் பேசக்கூடாது பிரஜன், இப்படிலாம் பேசக்கூடாது. நமக்குள்ளே பர்சனல் வந்து இருக்குது அப்படின்னா அது வேறு, ஆனால் இங்கே வேறு விஷயம், அந்த மாதிரி வந்து பேசுங்க, ஓகே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவியராக வார்ன் பண்ணுறாப்புல. ஏன்னா இவர் எப்படின்னா அந்த மேடையில் பேசுகிறது கூட ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம், வாக்குவாதம் பண்ணது அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இந்த கேமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறார் இவர். ஆக்சுவலாக பிரஜன் அவர்கள் விஜய் சேதுபதியோட பேரை சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறார். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாருன்னா, நான் விஜய் சேதுபதி கிட்ட பேசுகிறேன், சேதுக்கிட்ட நான் சொல்கிறேன், இதை நான் பண்ணிட்டு சொல்கிறேன், அதை நான் செஞ்சிட சொல்கிறேன் அப்படின்றது வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப தவறுதலாக போய் சேரும். அதே போல் மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறுதலாக போய் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா பிரஜனுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்து இருக்காப்புல விஜய் சேதுபதி. அப்போ பிரஜனுக்கு தான் சொம்படிப்பார் அப்படின்னு இப்போயே கண்டென்ட்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக டீவியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் சேதுபதி அந்த இடத்துல தரமான செயல்படி வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒழுங்காக பேசுங்க, நாகரிகமாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்தது. ஸோ இன்றைக்கான எபிசோட் தரமாக இருந்துச்சு. சம்பவம் அப்படி ஒரு சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பண்ணியிருந்தார். இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருந்தது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேப்டன் எங்கே தவறு விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து சொன்னாங்க. ஆல்ரெடி 26 மினிட்ஸ் வந்து தாண்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால் இப்படி தாங்க ரிவ்யூவே பண்ண முடியுது, ஒன் பை ஒன்னாக என்னால் சொல்ல முடியல. சாரி ஃபார் இட், கொஞ்சம் தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.